ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் கிச்சன். ஸ்கூல் டே ரொட்டீன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா பூரி உருளைக்கிழங்குலாம் போடாமல் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு பூரி குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி வந்து ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோஸை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இதுக்கு தேவை பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி மட்டும்தான். இப்போ நீங்கள் 4 வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா 2 தக்காளி போடணும். ஸோ அந்த மாதிரி அளவில் வந்து நீங்கள் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலை இருக்குல்லையே, அதை பொடி பண்ணி தண்ணியில் கரைச்சி சேர்க்கறது மட்டும்தான் இதுக்கு லாஸ்ட் இன்க்ரீடியன்ஸ். அந்த டேஸ்ட்டே வந்து இந்த ஒரு பொடி மட்டும்தான் கொடுக்கும். ஸோ நான் அதுக்காக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கூல் டே அப்படின்னாலே பார்த்திங்க அப்படின்னா டைமே இருக்காது எனக்கு. வந்து காலையில் 6லேருந்து தம்பி ஸ்கூலுக்கு போகிற வரையும் 9:30 வரையுமே வந்துட்டு ரொம்ப பிஸியாக தான் போயிட்டுருக்கும். வேலை பார்த்திங்க அப்படின்னா நிதானமாக பண்ணவே முடியாது. ஒரு டீ கூட என்னால் குடிக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவு வந்து எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்கும். இது வந்து ஒரு நாளாவது ஃப்ரீயாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது, எப்பயுமே அப்படி தான். ஏன்னா பாப்பா வந்து இன்னும் வளரல. ஸோ அவளுக்கு தேவைக்கு நம்ம தான் வந்து எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்குது. அவளுக்கு இன்னும் அவளாக தானாக பண்ணவே தெரியாது. ஸோ குளிக்க வைக்கிறதுலேருந்து ஃபைனலி பேக் எடுத்து கொடுக்குற வரையும் நான் தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு கையோடு பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவையும் கிளப்பி அனுப்புவேன். அப்புறம் டக்குன்னு தம்பி எந்திரிப்பான், அவனையும் கிளப்பி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் கட்டி அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்பவே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த இடப்பட்ட டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பரபரம் தான் போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. சரி, ஒரு டீ குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லி டீ ஆக்சுவலாக நான் போட்டேன் தான், ஆனால் நான் குடிக்கவே இல்லை. பாப்பா தம்பி போனதுக்கப்புறம் தான் அந்த டீயவே குடித்தேன். அந்த டீயவே நான் மறந்துட்டேன். கப்பில் ஊற்றிட்டு அது ஆறி போச்சு. எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நான் அந்த டீயவே ஆக்சுவலாக பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அன்றைக்கி போச்சு எனக்கு. இதுக்கு தாளிப்பு பார்த்திங்க அப்படின்னா கடுகுளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, இதுதான் வந்து தாளிப்புக்கு சேர்க்கணும். அப்புறம் வெங்காயம் தக்காளி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து தாளிப்பு ரெடி பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பூரிக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு நான் இன்னும் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ நான் வேணால் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா பூரிக்கு ரொம்ப வந்து செம்ம காம்பினேஷனான ஒரு கிரேவினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் செய்யறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 10 minutes தாங்க ஆகும், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கிரேவியை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சரி பூரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி தான் போட்டுட்டு இருந்தேன். நான் எப்படி பூரி போடுவேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக தாங்க போடுவேன். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு பூரி போட்டு கொடுக்குறனால தான் கொஞ்சம் பெருசாக போட்டேன். ஆனால் எங்கள் அளவுக்கு அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆக்சுவலாக பூரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 உள்ளே போயிடும், அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக தான் வந்து போடுவேன். ஸோ அப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் பாப்பாவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பூரியை வந்து போட்டு ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். கையோட பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுருவேன். இந்த ஸ்கூலில் வந்து பக்கத்தில் தான் இருக்குது, வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஸ்கூல் அப்படின்றனால நான் போயே வந்துட்டு லஞ்ச் கொடுத்துருவேன். அதனால் லஞ்ச்லாம் பேக் பண்ண மாட்டேன், சூடாக போய் கொடுத்துருவேன். ஸோ அன்றைக்கி ஸ்நாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பப்பாயா, அப்புறம் வந்துட்டு வாட்டர் பாட்டில் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். தம்பியும் சரி பாப்பாவும் சரி பப்பாயானா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க, அது ஏன்னு தெரியலை. பார்த்திங்க அப்படின்னா பாப்பா கிளம்பிட்டா. ஸோ அவளும் ஸ்கூல் கிளம்பிட்டா அப்படின்னா கையோட தம்பிக்கு தான் வந்து வேலை நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸோ பூரி ஒரு 2 போட்டு அதையும் பிச்சு போட்டு பப்பாளி கட் பண்ணி வச்சுட்டேன். தம்பிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாம்பழம், பப்பாளி, அப்புறம் வந்துட்டு ஆப்பிள் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இது வந்து டெய்லி வந்து ஸ்நாக்ஸில் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்பூன் வச்சுட்டு பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடும். இன்னொன்று ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க சாப்பிட்றாங்க, வீட்டில் தான் வந்து கொஞ்சம் அடம் படிக்கிறாங்க. ஸோ நான் ஒரு ஹெல்த்தியான கீரை ரெசிபி சூப் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு மிளகு தக்காளி கீரை இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கங்க, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு, மல்லி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, இந்த கீரை மூழ்கிற அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து விசில் விட்டுறணும். ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல கீரை வந்து வெந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த விசில் விடுறதுக்குள்ளே நான் பார்த்திங்க அப்படின்னா
கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ கையோட நான் லைட்டாக தான் க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா நான் பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் கொடுக்கணும் அப்படின்றதுனால அப்பயும் வேலை இருக்கும். ஸோ சும்மா வந்து க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கீரை சூப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கீரையில் வேணால் பண்ணலாம். முக்கியம் வந்து முருங்கைக்கீரை, மிளகு தக்காளி கீரை இது ரெண்டுலையும் பண்ணி நீங்கள் குடிச்சிங்க வெறும் வயிற்றில் காலையில் அப்படின்னா ரொம்பவே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் டெய்லி எடுத்துக்கக்கூடாது, வீக்லி த்ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லை வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து மிக்சியில் வந்து அந்த கீரையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த தண்ணியை தனியாக வச்சுருங்க. ஸோ அரைச்சிட்டு இதில் வந்து அந்த தண்ணியோடு சேர்த்து இதையும் வடிகட்டி கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஹெல்த்தியான கீரை சூப் ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபிஷாஸ் கிச்சன் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ, பாய்.